கோயில் குளம்னு பார்க்காம சின்ன பிள்ளை படுத்து கிடக்கு. அதை எப்படி முறைச்சு பாக்குற? எந்திரிடா, எந்திரிச்சு போ. போடா போடாண்ணா செஞ்ச பாரு. அழுக்கோட வர எந்த பயலையும் இந்த சாமி தண்டிக்க மாட்டேங்குது. நீ படுதாயி. ஏங்கன்னு இந்த கிழவி இப்படி உத்து உத்து பாக்குற? என்னடா நம்மள மாத்தி மாத்தி கேள்வி கேக்குறாளேன்னு பாக்குறியா? நானும் உன்ன மாதிரி அனாதைதான். ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்தேன். கடைசி அந்த கோயில்ல வந்து உக்காந்துட்டு இருக்கேன். இங்க வந்த பிறகுதான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உன்னை பார்த்த உடனே கேட்டேன். நீ தப்பா நினைச்சுக்காத தாயி, படுத்துக்கோ. என்ன சார் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உள்ள வா சொல்றேன். கேட்டது சார், வீட்ல ஏதோ சொல்லிடாதீங்க சார். வாயை மூடிட்டு வாடா. போ வாடா. வீட்ல யார் இருக்கா? சார் என்னாச்சு சார்? ஏயா புள்ளைய அடிச்சு வளர்க்க மாட்டீங்களா? அப்படியே அவுத்து விட்டுருவீங்களா? இவனால ஊர்ல உள்ள எல்லாரும் கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? என்ன சார் பண்ணா? இப்ப கேளு. அவன் என்ன பண்ணான், புள்ள எங்க போகுது, என்ன பண்ணான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நிமிஷத்துல ஒரு தப்பான முடிவு எடுத்து. அந்த சிவானி பொண்ணு விஷயத்துல இப்படிதானே நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துமா ஏனோ தானு இருக்கீங்க. அப்புறம் காணாம போச்சுன்னா போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு நீங்க எங்க மேலே பழி தூக்கி போடுவீங்க. அதுக்கு முன்னாடியே அவனை ஒழுங்கா பாத்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாது? சார், நாங்களே அவன் வீட்டுக்கு வரலன்னு தேடிட்டு தான் சார் இருந்தோம். ஏயா, அவனை தனியா அனுப்பிச்சு விட்டு உங்களுக்கு என்னையா வீட்டுல வேலை? அவன் எங்க போனாலும் கூட போக வேண்டியதானே? நாளைக்கு புள்ள போனா வருமா? இல்ல அவனை பாத்துக்க முடியலனா பெத்துக்காதீங்க. இந்த வயசுல தினம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறாயா? இவன் அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எப்படி இருப்பான்? வர்ற காலத்துல பொறுக்கியாவோ போக்கிரியாவோ தான் இருப்பான். சார், ஏற்கனவே இவனாலதான் என் பொண்ணு காணாம போச்சுன்னு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாரா இருந்துச்சு. நாங்க தான் வேண்டான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வயசு கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டிய வயசாயா இது? கொஞ்சமாவது அக்கறையோடு நடந்துக்கங்க. பிள்ளைய அடிச்சு வளர்க்க கத்துக்கங்க. இல்லாட்டி எல்லாமே மோசமா தான் போய் முடியும். இனிமேல் அந்த தப்பு நடக்காது சார். அந்த பக்கமே வரமாட்டான் சார். நான் பாத்துக்கிறேன் சார். இதையும் மீறி அவன் வந்தான்னு வச்சுக்கைய, உன்னே தூக்கி உள்ள போடுவேன். மா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. நான் இப்ப இங்க போலீஸா வரல. இவன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் கையோட கூட்டு வந்தேன். இந்த கேஸை விசாரிச்சப்போ எல்லாரும் இந்த பையனை ரொம்ப நல்லவன், புத்திசாலின்னு தான் சொன்னாங்க.
இப்படிப்பட்ட ஒருத்தன் திசை மாறிடக்கூடாது. பணக்கார வீட்டு பசங்க திசை மாறினா பணத்தாலே திருப்பிடுவாங்க. ஆனா நம்மள மாதிரி வீட்டில் பிறந்துட்டா கெட்டு போனா கெட்டு போனதுதான். ரொம்ப நன்றிமா. டேய், அந்த பொண்ணு காணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்க தேடி கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு கிடைச்ச உடனே சொல்லுவோம். அதை விட்டுட்டு தினம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த புள்ள என்னாச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்டுட்டு இருந்த அவ்வளவுதான். சார் கொஞ்சம் சொல்லி வளங்க. மாமா விடு மாமா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன் மாமா. உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறியா நீ? இதுக்கு மேல உன்னை சும்மா விடக்கூடாது. வா வா அண்ணே விடுண்ணே. அவன் மனசுல நீ எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறானோ செய்யட்டும். இதுக்கு மேல அவனை கண்டிச்சா எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல உன்னை உதைக்கணும். உன்னால தான் இவன் கெட்டு போறான். அந்த போலீஸ்கார் கேட்டாரு கேள்வி, இதுக்கு மேல அவமானத்தை சம்பாதிச்சு தர முடியுமா? எல்லாம் அந்த பொண்ணு சிவானியால வந்தது. பார்க்காத பழகாதன்னு படிச்சு படிச்சு எத்தனை வாட்டி சொன்னேன். மறுபடியும் அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்று இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கிட்டார். இனிமே மல்லி கில்லின்னு சொல்லிட்டு வரட்டும். மாமா சிவானி பத்தி எதுவும் பேசாத, அதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. ஏய், பேசினா என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? அடிப்பியா? அடி. அது ஒண்ணுதான்டா பாக்கி. ஆனா நான் அந்த குடும்பத்தை பத்தி தப்பாதான் பேசுவேன். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது. நீயும் இந்த வீட்டு வாசப்படி தாண்டக்கூடாது. மீறி இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட உனக்கு கை கால் முறியும். அவங்களும் இருக்க மாட்டாங்க. என் மச்சானுக்காகவும் தங்கச்சிக்காகவும் நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லடா. மாமா புரிஞ்சுக்காம பேசாத மாமா. அவளை காணோம் மாமா. அவ எங்க போனானே தெரியல. அவங்க வீட்டுல எல்லாரும் தவிச்சு போய் கிடக்குறாங்க. எனக்கும் அவ இல்லாத இருக்க முடியாது. நீயே சொல்லு மாமா. இதே மாதிரி மல்லி காணாம போயிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? முடியாதுல்ல. அவதான் மாமா எனக்கு மல்லி. அவ என்னை விட்டு போக கூடாது மாமா. ஏய், உன் மல்லி செத்துட்டாடா, செத்துட்டா. ஏய், மல்லி இல்ல, சிவானி, அந்த பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க குடும்பத்துல எது நடந்தாலும் நாம கவலைப்பட தேவையில்லை. ஏய், அவ காணாம போனது போனதுதான். இனிமே கிடைக்க மாட்டான். அவங்க எண்ணத்துக்கும் நம்மள கஷ்டப்பட்டுக்கும் இப்படிதான்டா நடக்கும். அதுக்குள்ள நீ போய் கஷ்டப்படணும்னு நினைக்காது. மாமா அப்படி சொல்லாத. சிவானி கிடைப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவ கிடைக்கிற வரைக்கும் அலைவன் தேடுவேன். நீ வீட்டை விட்டு வெளில போனதாண்டா தேடி அலைவன். இங்கே கட்டி போட்டா என்னடா பண்ணுவ? மாமா விடு மாமா. மாமா விடு மாமா. மாமா விடு, பேசுறேன் விடு. போடா உள்ள. இனிமே நீ எப்படி வெளில போறன்னு நான் பார்க்கறேன். மாமா கதவு தர மாமா. மாமா காமாச்சி, பூட்டு எடுத்துட்டு வந்து பூட்டுமா. இனிமே அவனுக்கு சோறு தண்ணிக்கு மட்டும்தான் கதவை திறக்கணும். வேற எதுக்கும் கதவை திறக்க கூடாது. உள்ளே கதவு. அதான் சொல்லிட்டார்ல, பூட்டு. தாத்தா, என்னம்மா? நான் அம்மா பக்கத்துல நின்னுட்டு இருந்தேனா, பக்கத்துல கூப்பிட்டாங்க. நானும் போனேன். ஸ்கூல் பத்தி எல்லாம் விசாரிச்சாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். சிவானிய மிஸ் பண்றத சொன்னேன். ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாலா பத்தி சொன்னேன். கோபமாயிட்டாங்க. ஏன்? அவன்கிட்ட இனிமே பேசாத, ரொம்ப தப்பானவன், அவன் கூட சேர்ந்து பழக கூடாதுன்னு என்கிட்டே சொன்னாங்க. நான் எதுவுமே காதுல வாங்கிக்கல. அவங்க கூட தான் பழகுவேன்னு சொன்னேன். உடனே கோவமா, சிவானி சொன்னா உனக்கு புரியாது அப்படின்னாங்க. என்ன பார்த்தே சொன்னாங்க தாத்தா. எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு என்ன பார்த்து சிவானின்னு கூப்பிட்டாங்க?
யாமினி தானே. என்ன ஏன் சிவானின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அழுதாங்க, எழுந்திருச்சு போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல தாத்தா. யாமினி, உனக்கு ஒண்ணும் புரிய வேண்டாம். போய் ட்ரெஸ் மாத்து போ. மா, அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லுமா. என்ன ஏன் சிவானின்னு சொன்னாங்க. உனக்கு சொன்னா புரியாது. அவ தெரியாம சொல்லிட்டா. போய் வேலையை பாரு. அவங்களுக்கு பைத்தியம் தானம்மா. அதெல்லாம் இல்ல, அவ குழப்பத்துல சொல்லிட்டா. இல்லம்மா, போய் சொல்லாத. அவங்களுக்கு பைத்தியம் தானே. என்கிட்ட பேசும்போதெல்லாம் நான் பார்த்தேனே. இனிமே என்ன அவங்க வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகாதம்மா. யாமினி, அப்படியெல்லாம் பேசாம வாயை மூடிட்டு போய் வேலையை பாரு. உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உனக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. இனிமே இந்த மாதிரி நடந்துக்கிட்ட நாக்குல சூடு வச்சிருவேன். போ போ. ஏம்மா அந்த சின்ன பொண்ணுகிட்ட போய் இப்படி கோவப்படுற? அங்க என்ன நடந்துச்சோ அதை வச்சுதானே அவ அப்படி பேசுறா. என்ன மாமா, நீங்களும் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? அவ இப்ப இருக்கிற மனநிலையில ஏதோ தெரியாம அப்படி நடந்துகிட்டா. சொல்ல போனா அவர் இறந்தப்போ ஒரு வாரம் நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி அன்னைக்கு நான் இருந்த நிலைமையில இருந்து வெளியில வரதுக்கு முக்கியமான காரணம் வினோதினி தான் மாமா. இன்னைக்கு நாம சாப்பிடுற சாப்பாடு, இந்த நிம்மதி எல்லாமே வினோதினி கொடுத்தது மாமா. இல்லனா ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்திருப்போம். ஒருவேளை ஆதரவு இல்லாம செத்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல நம்ம எல்லாரையும் தேத்தி புது வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது நம்ம வினோதினி தான் மாமா. இந்த உதவியெல்லாம் அவ எதையும் எதிர்பார்த்து செய்யல. நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சா. அதே மாதிரி நாமளும் அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் மாமா. ஆனா இவ அவளை பார்த்து பைத்தியம்னு சொல்றா. ஒரு வாரம் இவ ஒருவேளை காணாம போயிருந்தா கூட நான் கூட பைத்தியமா தான் உட்கார்ந்து இருந்திருப்பேன். கவிதா, வினோதினி இல்லைன்னா இன்னைக்கு நம்மால வாழ முடியாது. அவளோட புண்ணியத்துல தான் நாம இன்னைக்கு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அந்த பிஞ்சு குழந்தைக்கு தெரியாதம்மா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வினோதினி பாலாவை திட்டிருக்கா. இனிமே அவங்க கெட்டவங்க. இதுதான் குழந்தைங்க மனசுல ஏற்படுற எண்ணம். நீ அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு, யாமினி அவங்க தான் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலதான். இப்ப அவ பைத்தியம்னு சொன்னதுனால வினோதினி பைத்தியம் ஆயிட மாட்டா. இல்ல மாமா, அவ சொல்லும் போது எனக்கு வலிக்குது. வினோதினி இந்த நிலைமையில நான் பார்த்ததே இல்ல. அவளோட நல்ல மனசுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு இப்படி பிரச்சனையை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கையை தசை திருப்பின மாதிரி அவ வாழ்க்கையும் தசை திருப்பிட்டாரு கடவுள். ஏன் இப்படி எல்லாம் நல்ல உங்க வாழ்க்கைய சோதிக்கிறாருன்னு தெரியல. அவ என்னைக்கும் இல்லாம யாமினிய சிவானின்னு கூப்பிட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அத பத்தி யோசிக்காம விலகி இருக்கணும்னு நினைச்சா இவ அதையே பேசி என்ன கோவப்படுத்திட்டா. அவகிட்ட கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லம்மா. நீ வினோதினியோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லி ஆறுதலா பேசியிருக்கணும். யாமினியோட மனசுல உள்ள குழப்பத்தை நம்ம தீக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கணும். நம்மளோட நிலைமையாவது அவளுக்கு புரிய வைக்கணும். எதுவும் இல்லாம மொட்டையா அவன் மேல கோவப்பட்ட நீ இப்ப அவ ரூம்ல போய் அழுதுகிட்டு இருப்பா. அப்பா இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு நினைப்பா. இப்ப நீ அப்பா இல்லாத ஒரு பொம்பளை புள்ளைய வளர்க்குறேங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோமா. அவ கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான்னா உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். பெர்னாண்டஸ், இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்?
என்ன பண்ணிட்டு இருக்க? புக்ஸ் எல்லாம் அங்க இங்கன்னு கிடந்துச்சு. சிவானி வந்த உடனே தேடுவாள்ல, அதான் அடுக்கி பத்திரமா வைக்கலான்னு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். என்ன பாக்குற? நம்ம கோயிலுக்கு போறப்ப உள்ள போக சொல்லிட்டு வெளியவே நின்னுட்டு இருக்கிற பிரசாத் தானான்னு பாக்குறியா? எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. யார்கிட்டயும் பேசாம வீட்டுல ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியல. 4 வார்த்தை ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லாம அதான் கோயிலுக்கு போயிட்டேன். அங்கேயாவது எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஆறுதல் கிடைக்குமான்னு போயிட்டேன். என் மனசுல உள்ளது எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டேன். என் பொண்ண என்கிட்ட நீயாவது கொண்டு வந்து சேர்த்துடு, அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத, என் மனைவியும் காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டேன். இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஆனா யார்கிட்டயாச்சும் புலம்புனா மனசுல உள்ள பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஆனா எனக்கு இன்னும் அழுத்தமா தான் இருக்கு. ஆனா அது நான் கடவுள் மேல வச்சிருந்த நம்பிக்கை இல்லாமைனாலேயான்னு தெரியல. ஆனா நீ முழுசா நம்பின, உனக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருந்திருக்கலாமே. அதுக்காக தான் கோயிலுக்கு போனேன். உன் சார்பா தான் வேண்டிக்கிட்டேன். கலையா நினைச்ச கல்ல சாமியா பார்த்தேன். இது ஒரு விதமான பயம்தான். நம்மளை சுத்தி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கிறப்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை தேடி ஓடுற மாதிரி தான். நான் என்னை நியாயப்படுத்திக்க விரும்பல. எனக்கு என் பொண்டாட்டியும் பொண்ணும் நல்லா இருக்கணும். அதுக்கு எங்க போக சொன்னாலும் போக தயாரா இருப்பேன்.